ஒரு நல்ல மனசுக்காரர், ஒரு சோம்பேறி கழுதை. அந்த ஒரு தந்திரம் அவர் வாழ்க்கையை மாற்றியது. என்னதது? கதை கேட்போமா? அழகான ஒரு கிராமம். அங்கே ரகு என்ற ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். தினமும் உப்பு மூட்டைகளை ஒரு இடத்தில் வாங்கி மற்ற ஊர்களுக்கு சென்று விற்பது அவர் வேலை. அவருக்கு துணையாக அவர் மிகவும் நேசித்த கழுதை இருந்தது. அவர் குடும்பத்தினரும் அதை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார்கள். ரகு நல்ல மனதுக்காரர். ஒருபோதும் கழுதைக்கு அதிக சுமை ஏற்ற மாட்டார். அன்பாக தட்டுவார், தண்ணீர் கொடுப்பார். அந்த அன்பை கழுதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தது. தனக்கு சுமை அதிகம் இருப்பது போல் நடித்து மெதுவாக நடக்கும். ரகு கவலையுடன் சில மூட்டைகளை தானே சுமப்பார். கழுதை உள்ளுக்குள் சிரிக்கும். ஒரு நாள் அவர்கள் ஒரு சிறு ஓடையை கடக்க வந்தார்கள். கவனமாக இரு என்று ரகு எச்சரித்தார். ஆனால் அந்த கழுதை திட்டமிட்டு நீரில் வழுக்கி விழுந்தது. உப்பு மூட்டைகள் நனைந்தன. நீரிலிருந்து எழுந்த கழுதை சுமை லேசாகி இருப்பதை உணர்ந்தது. ஆஹா, உப்பு கரைந்து விட்டதே! அந்த நொடியில் ஒரு தந்திரமான யோசனை அதன் மனதில் பிறந்தது. அந்த நாளிலிருந்து ஓடை வந்தாலே கழுதை வழுக்கி விழும். ரகு எல்லாம் புரிந்தும் அன்புக்காக அமைதியாக இருந்தார். ஆனால் இழப்பு மட்டும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு இரவு ரகு அமைதியாக யோசித்தார். இதை எப்படி விடக்கூடாது. அடுத்த நாள் உப்புக்கு பதிலாக பருத்தி மூட்டைகளை ஏற்றினார். கழுதை லேசான சுமையை உணர்ந்து மீண்டும் ஓடையில் விழுந்தது. ஆனால் பருத்தி நீரை உறிஞ்சியது. சுமை இரட்டிப்பானது. எழ முடியாமல் தவித்தது. அப்பொழுதுதான் அதற்கு புரிந்தது, நான் செய்த தந்திரம் எனக்கே கஷ்டமாகிவிட்டதே என்று வருந்தி அதன் தவறை உணர்ந்தது. சோம்பேறித்தனத்திலிருந்து அது வெளிவந்தது. நேர்மையாக அதன் வேலைகளை செய்தது. ரகுவுக்கு உதவியாகவும் இருந்தது. சுறுசுறுப்பாக மாறியது. மீண்டும் ஒருபோதும் ஓடையில் விழவில்லை. So, moral of the story, laziness is the root cause for destruction. சோம்பேறித்தனம் அழிவிற்கு வழிவகுக்கும். ஸோ ஆக்டிவாக இருங்க. ஓகேவா கிட்ஸ்? பாய் பாய். லவ் யூ.